இல்லை, நான் தான் செட் பண்ணேன். எல்லாருக்கும் வணக்கம். காஷ்மோரா வந்து ஒரு ஒரு 3 வருஷம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு டிஸ்டன்ட் ட்ரீமாக இருந்தது. இன்றைக்கி அது கிட்ட வந்துட்டோன்னு ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி வெளியே தான் எல்லாருக்குமே அந்த டவுட் இருந்தது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு. அண்ட் ரைட் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் அந்த டே ஒன்னில் இந்த கார்த்தி சார் கதை சொல்ல எனக்கு அது மேக்கிங்லாம் எனக்கு டவுட்லாம் இல்லைங்க, இது எப்படி பண்ண போகிறோம், இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேனை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் படம் ஆரம்பித்தது ஏன்னா என்னோட இதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு இது மாதிரி படம் பண்ணலை. நான் ரவுத்ரமும் சரி, இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாரம் ரொம்ப லைவாக பண்ண ஒரு படம் ரெண்டும். இப்போது டோட்டலாக வேறு ஒரு ஜேர்னலில் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது, இந்த வேறு ஒரு ஸ்பேனில் நான் வந்து சொல்கிறேன் கதையை அப்படின்னும் போது, அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண பிரபு சாருக்கும் பிரகாஷ் பாபு சாருக்கும் ரொம்ப என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்டை தான் நான் எப்போவுமே நான் சொல்கிறேன்ல, அது எந்த மேடையாக இருந்தாலும் என்னுடைய முதல் நன்றி வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ இங்கே ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லை, ஏன்னா இன்னும் வேலை பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஒரு காஸ்டியூம் சைட்லேயும் சரி, எல்லா சைட்லேயும் அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒர்க் வந்து அவங்க எல்லாரையும் விட அதிகமாக இருந்தது, என்னை விட அதிகமாக இருந்துச்சு அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம். அதுவும் இந்த பர்டிகுலர்லி இவர் வந்து ஜூன் மந்த் தான் டிசைட் பண்ணோம் இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு. பட் சத்தியமாக அது சான்ஸே இல்லை. நீ ஃபஸ்ட்டு சொல்லும் போது நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏன்னா 2000 ஷார்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் இருக்குது இதில். ஆனால் தீபாவளிக்கு வரணும், ஏன்னா இவ்வளோ பெரிய படத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டேட் தேவைப்படுது. அது அவர் சொல்கிறது வந்து எனக்கு நியாயமாகவும் இருக்குது. அது இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுத்துகிட்டு வேறு ஒரு நாளில் நாங்கள் வர முடியாது, பட் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரணும். பட் ஆனால் அதோடய பாசிபிலிட்டிஸ் பார்த்தா ஒரு 3% 4% சொல்லலாம், அந்த அளவில் தான் இருந்தது அப்போது. ஏன்னா இன்னும் யாருக்கும் ஷார்ட்ஸே போகல, இன்னும் ஷார்ட்ஸ் யாருக்கும் கொடுக்கவே ஆரம்பிக்கலை. பட் தீபாவளின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மொத்த டீம், நான், ப்ரொடியூசர், ஹீரோ, கேமராமேன், ஹோல் டீம், இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்கோன்றது நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து அந்தளவு எங்களால் எந்த அளவுக்கு என்னுடைய இந்த அவைலபிள் ரிசோர்ஸில் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டு தான் பண்ணியிருக்கோம். கிடைச்ச விஷயத்தில் கிடைச்ச டைமில் இது இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அந்த அளவு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் சொல்லிட விரும்புகிறேன். எல்லோரும் நினைக்கிறது வந்து இந்த படம் பாகுபலி மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு பீரியாடிக்கில் வருமா, அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் வருமா அப்படின்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. சத்தியமாக அப்படிலாம் இருக்காது. ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் பாகுபலி அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அதோட ஸ்பேன் வேறு. அவங்களோட அந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஆனால் இந்த படம் வந்து படத்தில் வந்து ஒரு 30 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃபில் வர ஒரு 30 மினிட்ஸ் தான் இந்த படத்தில் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கணும். அண்ட் அந்த 30 மினிட்ஸை வந்து எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக பண்ண முடியுன்றது ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அதில் எந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்கில்டாக எந்த அளவுக்கு கொடுக்க முடியுன்றதை நாங்கள் ஓரளவுக்கு நானும் சரி, விஎஃப்எக்ஸ் டீமும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி, எல்லாருமே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எங்களோட அவைலபிள் ரிசோர்ஸில் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நடந்திருக்கு. அண்டு அதான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், நாங்கள் எங்கள் எல்லாரையும் ஒரு சைடில் வச்சா கார்த்தி சார் இன்னொரு சைடில் வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் பேசிக்காக வந்து நான் கேரக்டரைசேஷன் பண்ணி தான் கதை பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ண தான் இந்த கதையும். ஸோ ஃபஸ்ட்டு காஷ்மோரா கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நம்ம கற்பனைக்கு அளவில்லை, நம்ம என்ன வேணால் யோசிச்சிடலாம், இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் எல்லாம் யோசித்து முடிச்சிடலாம். பட் அதெல்லாம் பண்ண பிறகு அது அவர்கிட்ட அந்த கேரக்டர் போன பிறகு ஃபஸ்ட் டைம் நான் வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் ரைட்டிங்கில் இருந்ததை விட ஒரு அனதர் ஒரு 50% அது வந்து எலிவேட் பண்ணிட்டார் அந்த கேரக்டரை. ஏன்னா காஷ்மோரா கேரக்டர் இப்போ எல்லாமே ராஜநாயகி பற்றி தான் இப்போ வெளில ஃபுல்லாக டாக் இருக்குது. பட் ஆனால் இந்த காஷ்மோரா கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டு டூ. ஏன்னா ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது அந்த கேரக்டருக்குள்ளேயே. அதை வந்து அவர் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு சாதாரணமாக பண்ணியிருக்கார் அந்த விஷயத்த. அதுக்குள்ளே எஃபர்ட் இருந்தாலும் பட் பார்க்க ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு 60% ஹியூமர் இருக்குது. ஏன்னா பட் நான் ட்ரெய்லரில் அது கொண்டு வரல, ஏன்னா விவேக்ஸால் ஒரு ஷாட் கூட காட்டல ட்ரெய்லரில். ஏன் காட்டல அப்படின்னா, நான் ஆடியன்ஸுக்கு வந்து அது தீபாவளிக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு வச்சுருக்கேன். இந்த படத்தில் ஒரு 60% ஹியூமர் கண்டிப்பாக இருக்குது. இதற்கு தான் சொல்லிட்டு பாலகுமாரை பார்த்துட்டு எங்கிட்ட என்ன எதிர்பார்த்து வராங்களோ they won't be disappointed for sure. அது கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் அவர் விவேக் சார் வந்து சொல்லி ஆகணும், ரொம்ப டஃப் டைம்லேயும் எங்கள் கூட இருந்தார்.
ஸோ இதெல்லாம் மறக்கவே முடியாது சார். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. ரொம்ப நாள் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த படம் அதுக்கான வாய்ப்பு கொடுத்தது. படம்லாம் ரொம்ப செட்டிலாக நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்டைலே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி தெலுங்கு பார்த்தேன் உங்கள் வருஷம். நீங்கள் தெலுங்கு பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்கள் பாதிப்பு வந்து அதை பேசின ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ இருக்குது. அதில் தெலுங்கில் கூட ஒரு 0.01% மிஸ் ஆகலை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் படத்தில். பட் பார்க்குறவங்க அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவரை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் சிரிப்பு வர வச்சுட்ருக்கோம். எஸ், விவேக் சார் இஸ் பேக் இன் திஸ் ஃபிலிம். அது நான் ரொம்ப நிச்சயமாக சொல்கிறேன். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்டு டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு வி ஆஸ் அ டீம், அது எங்களுக்குள்ள ஒருத்தர் நாங்கள் எல்லாருமே ஒரு டீம் தான். அது சொன்னால இது நான் அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ண விரும்பல. அண்ட் இன்னும் நிறைய ஷேர் பண்ணோம் உங்ககிட்ட. பட் அது எல்லாமே வந்து நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசினா ரொம்ப ஆப்டாக இருக்குமேன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஸோ பார்க்கலாம். ஏன்னா எல்லோரும் மாதிரியும் நானும் ரொம்ப ஒரு இதை முடிச்சுட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு ஐம் ஜஸ்ட் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். லெட்ஸ் சி. நான் அதான் விவேக் சார் சொன்ன மாதிரி ஒரு உண்மையான உழைப்பு வந்து நிச்சயமாக வெல்லும் நம்புகிறேன். எனக்கு காஷ்மோரா படம் வந்து எனக்கு ஒரு நிறைய அனுபவத்தை கொடுத்தது. படம் ஆரம்பிச்சது வந்து எனக்கு நிறைய படிப்பினை கொடுத்தது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளி வந்து காஷ்மோரா தீபாவளியாக இருக்கணும்னு நான் எல்லாம் வல்ல மீடியாவையும் ஆடியன்ஸையும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். காஷ்மோரா ட்ரீம் ஆரியா பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரொம்ப பொறுமையாக எல்லாருமே காத்திருந்து இதை வந்து பெட்டராக வரணும், இந்த படம் வர்றப்போ ஒவ்வொரு நிலையிலும் இந்த படம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கோகுல்லேருந்து கார்த்திகன்லேருந்து எல்லாருமே மொத்தமாக அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் இந்த ப்ராஜெக்டுக்காக முதல்ல இருந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய போஸ்டர் வந்தப்பவும் சரி, ட்ரெய்லர் வந்தப்பவும் சரி, இந்த படத்துக்கு ஒரு மிக நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. அந்த சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ படம் தயாராகி இந்த தீபாவளிக்கு வெளிவரப்போகுது. எப்படி இந்த போஸ்டரும் ட்ரெய்லரும் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நம்புகிறோம். ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு படம். ஒரு தீபாவளினாவே எப்படி ஒரு ஸ்வீட்ஸ், ட்ரெஸ் அண்டு கூட வந்து படம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கல்ச்சரில் இருக்குது. அப்படி ஒரு தீபாவளி படமாக இந்த காஷ்மோரா அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு எல்லாருடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, ட்ரீம் ஆரியா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன நியூஸோ ஸ்டில்ஸோ எந்த விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அமைஞ்சிருக்கு. அது கிடைக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப அரிய விஷயம். எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஒரு மக்கள் வந்து அந்த படத்துக்காக ஒரு இது நல்லா வரும்னு நம்ம மட்டும் நம்புறது முக்கியம் இல்லை. இந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி மெட்டீரியல்ஸ், அந்த கிரியேட்டிவ்ஸ் பார்க்குறப்போ மக்களும் நம்புகிறாங்க. அது நிறைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் பேசுகிறப்போ நமக்கு வர்ற விஷயங்கள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுக்கு முழு காரணம் இந்த டீம் தான். டைரக்டர் கோகுல் இதுக்காக வந்து 3 years ஃபுல் டைம் இந்த ப்ராஜெக்டுக்காக இதுலேயே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓம் சார் அவருடைய எவ்ரி ஃப்ரேம் எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ரொம்ப திருப்தியாக இருக்குது இது பார்க்குறப்போ. படத்தினுடைய செட், இந்த காஸ்டியூம், அந்த விஷயங்கள் பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஒவ்வொருத்தரும் மெனக்கெட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அண்ட் விவேக் சார், இந்த ப்ராஜெக்டில் விவேக் சாருடைய ஒரு படத்தில் ஒரு பெரும் பகுதியை அவரும் கூட கார்த்திகனோட ஷோல்டர் பண்ணி இந்த படத்தை பெருசாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
அதே மாதிரி எடிட்டர் சாபு ஆகட்டும், ஃபுல் டைம் எப்பவும் அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி எடிட்டில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ வெரி ஹாப்பி. இது மட்டும் இல்லை, இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நயன்தாரா, ஸ்ரீதிவ்யா மற்றும் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.